இறுதி எண், தி அல்டிமேட் ஒய். உதாரணத்துக்கு, why do you exist? நீங்கள் ஏங்க உயிரோடு இருக்கீங்க? ஒரு காட்டுக்குள்ள யாருமே பார்க்காத, எந்த மனுஷனும் பார்க்காத ஒரு சின்ன பூச்சி எதுக்கு உயிரோடு இருக்கு? நம்முடைய யூனிவர்ஸில் எந்த மனுஷனும் போக முடியாத கடைசி மூலையில் ஒரு நட்சத்திரம் ஏன் அங்கே இருக்கு? ஏன் தெரியுமா? பதில் ரொம்ப சிம்பிள். வேதம் சொல்லுது, தேவனுடைய மகிமைக்காக. தேவனுடைய மகிமைக்காக. தேவனுடைய மகிமைக்காக. வேற கேள்வி கேட்குறேன், நீங்கள் ஏன் இன்னைக்கு வந்தீங்க சபைக்கு? அல்லது இப்படி கேட்குறேன், ஏன் ஒரு நல்ல வேலையை நாடணும் நம்ம? இப்போது அவிஸ்வாசிகள்கிட்ட அப்படிப்பட்ட கேள்வி கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க? ஏங்க உங்களுக்கு நல்ல வேலை வேணும்னா, ஏங்க நல்ல வேலை கிடைச்சாதான் நல்ல சம்பாத்தியம், நல்ல சம்பாத்தியம் கிடைச்சாதான் நல்ல ஒரு லைஃப், நல்ல ஒரு ஃபேமிலி லைஃப் இருக்கும், பிள்ளைகளுக்கு தேவைப்பட்டதெல்லாம் இருக்கலாம், அப்போ தான் பிள்ளைகள் நல்லா வளர்ந்து வர முடியும், அப்படி தான் சொல்லுவாங்க. அல்லது இப்படி கேட்கலாமே, ஏன் நல்லா படிக்கணும்? என்ன சொல்லுவாங்க? நல்லா படித்தா தான் நல்ல மார்க், நல்ல மார்க்னா தான் நல்ல காலேஜ், நல்ல காலேஜ்னா தான் நல்ல வேலை, நல்ல வேலைனா தான் நல்ல மாப்பிள்ளை பொண்ணு, நல்ல மாப்பிள்ளை பொண்ணுனா தான் நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல திருமண வாழ்க்கைனால தான் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை, நல்ல குடும்ப வாழ்க்கைனால தான் ஒரு நல்ல வாழ்க்கைங்க, நல்ல செட்டில். ஏன் 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 போனீங்கன்னா கடைசியில் எங்கே போய் முடியும்னா, அவிசுவாசிகள்கிட்ட எங்கே போய் முடியும்னா, நான் நல்லா இருந்து 4 பேருக்கு முன்னால் நல்லா இருக்கணும், எனக்கு ஒரு நல்ல பேரும் ஒரு புகழும் வரணும். அதுதான் ஆக்சுவலாக அல்டிமேட் ஒய்யை உலகம் எப்படி பதில் சொல்லணும்னா, நான் நல்லா இருந்து கடைசியில் எல்லாரும் என்னை பாராட்டி செல்ஃப் க்ளோரி, எனக்கே மகிமை வரணும். ஆஹா, என்ன அருமையானவர், என்ன சக்ஸஸாக, என்ன சூப்பராக வேலை செய்கிறாரு, என்ன மாதிரி அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு, பிள்ளைகள் என்ன அருமையானது அப்படின்னு எல்லாம் என்னை பார்த்து சொல்லணும். பொதுவாக இப்படி தான் உலகம் யோசிக்கும். கிறிஸ்தவர்களுக்கு கொஞ்சம் பதில் வேறு மாதிரி போகணும். இதெல்லாம் ஓகே, நம்ம நல்லா இருக்கணும், 4 பேர் பார்த்து நம்மளை மதிக்கிற அளவில் இருக்கணும், நம்ம ஒரு நல்ல உதாரணமாக இருக்கணும், எல்லாம் முக்கியம். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு வேறு ஒரு காரியம் இருக்குது. இதெல்லாம் மூலமாய் தேவன் மகிமைப்படணும், துதிக்கப்படணும். அந்த பதில் உலகத்துக்கிட்டேருந்து வரவே வராது, சான்ஸே கிடையாது. ஏன்பா நீ ஒரு வீடை கட்ட விரும்புகிற? தேவனுக்கு மகிமை உண்டாகணும்னு யாரை சொல்லுவாங்களா? கிறிஸ்தவன் அப்படி நினைக்கணும். வெறும் ரெண்ட் குறையும், வெறும் என் பிள்ளைகளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும் நினச்சா